தனக்கு ஒரு பிரச்சனை இருப்பது தெரியாத நிலையும் அறியாத நிலையும் தான் உளவியல் பாதிப்புகளை உண்டாக்குது. அப்போ வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பொருளாதார சிக்கல், கல்வி சார்ந்த பிரச்சனைகள், வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகள், சமூகத்தில் அந்தஸ்து இல்லாத பிரச்சனைகள், இந்த சூழலை சமாளிக்க முடியாமலும் எதிர்கொள்ள முடியாமலும் உங்களுக்கு ஏற்படும் அழுத்தங்கள் தான் மன அழுத்தமும் உடல் சார்ந்த வலிகளையும் உண்டாக்குகின்றது. நான் உங்கள் உளவியல் சகோதரி MSK பிரியா. நம்ம மனசு தான் இயக்குதுன்னு சொல்கிறோம், மனசு சொல்கிறது தானே கேட்குறோன்னு சொல்கிறோம். அந்த மனசுக்கு எப்படி அறிவு பதிவாகுதுன்னா, நம்ம பார்த்தது கேட்டது கெட்டது இதுதான் அறிவாக லோட் ஆகுது. அப்போ ஏன் நிறைய பேர் டெவலப்மெண்ட் ஆகுறாங்க, ஒரு சிலர் மட்டும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதே லெவலில் இருக்கிறாங்கன்னா அவங்களோட அறிவு பதிவு தான் தடையாக இருக்குது. அப்போ அந்த அறிவு பதிவை நம்ம எப்படியெல்லாம் சீரமைக்கலாம், எதெல்லாம் நம்மளுக்கு லைஃபுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எல்லாம் சொல்கிறாங்க நான் எவ்வளவோ செஞ்சுட்டேன் எதுவுமே எனக்கு டெவலப் ஆகலைங்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேமிலி நம்மளோட சர்க்கிளையே பார்த்துருப்போம். ஒரு சில ஃபேமிலி மட்டும் எந்த வளர்ச்சியும் அடையாமல் அப்படியே போயிட்டுருக்கோம். அவங்க வீட்டு சூழலாகட்டும், வீடு பில்டிங் கட்டுறதாகட்டும், அவங்களோட குழந்தைகளோட படிப்பு செலவாகட்டும், படிப்புகள் முறையாகட்டும், ஒரே லெவலில் அப்படியே இருக்கும். ஆனால் நிறைய கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. ஆனால் வளர்ச்சிங்கிறது அங்கே இருக்கவே இருக்காது. அந்த டிஎன்ஏவே அழியிற அளவுக்கு கூட நம்ம போகிறத பார்த்துருக்கோம். ஆனால் உதவி செய்கிறதுக்கு எல்லாரும் செய்தால் கூட அவங்க மனசு அதை எடுத்துக்காது. ஏன்னா அவங்க ஒற்றை பார்வையில், ஒற்றை அறிவில் தான் எது நினைக்கிறோமோ அது மட்டுமே சரின்னு மற்றவங்களுக்கு திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதோட விளைவு தான் இன்றைக்கும் அந்த மாதிரி ஜென்ரேஷனை நம்ம கண் முன்னாடி வீணாக போயிட்டு இருக்கிறத பார்த்துருக்குறோம். 40 வயசு ஆகிட்டு கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க குழந்தைகளுக்கு. கேட்டால் படிச்சிருப்பாங்க, ஆனால் வேலைக்கு போக மாட்டாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு தலைவரோ தலைவிங்கிற முறையிலையோ அவங்க எந்தவித பொறுப்புகளும் அவங்களால ஏற்று செயல்படுத்த முடியாது. இதுதான் அறிவின் தடைன்னு சொல்கிறோம். அப்போ அறிவு ஏன் நம்மளுக்கு அந்த எண்ணத்தை கொடுக்கல? எல்லாருக்கும் ஒரே டீச்சர் தான் கிளாஸ் எடுத்தாங்க. ஏன் ஒரு குழந்தை மட்டும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்குது, ஒரு குழந்தை ரேங்கே இல்லை, ஒன்று நடுநிலையில் இருக்குது? அவங்க புரிந்து கொள்ளும் செயல் எண்ணம். அப்போ ஒரு இடத்துல எத்தனை பேர் இருந்தாலும் ஒருத்தர் சொல்லக்கூடிய வார்த்தை அவரவர்களோட அறிவு பதிவில் எப்படி சேர்த்தி வச்சிருக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் அவங்க எடுத்துக்கிறதுனால தான் அந்த வளர்ச்சியா வீழ்ச்சியா நடுநிலையாங்கிறது இருக்குது. ஒரு சிலர் ஒன்றுமே படிக்க மாட்டாங்க, அதாவது ஒன்றுமே தெரியாதவங்க ஒரு இடத்துல மேலே வந்துடுவாங்க. ஏன்னா அடிபட்டு இடிபட்டு அவமானப்பட்டு வந்துடுவாங்க. ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி ஒரு இடத்துல போய் நின்றுருக்காங்க பாரு, அவங்க தான் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. ஏன்னா எல்லாம் தெரியுங்கிறது அவங்களால செயல்படுத்த முடியாது, சமூகத்தோட இணைய முடியாது. அவங்க தான் நினச்சது மட்டும் சரின்னு நினச்சிக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு விலக்கி விலக்கி சொல்லிட்டு இருப்பாங்க. தன்னோட வளர்ச்சிக்கு எதையும் புதுசாக எடுத்துக்க முன் வர மாட்டாங்க. அதனால தான் நிறைய குடும்பங்கள் வளர்ச்சி அடையாமல் இருக்கு. அப்போ வாழ்க்கையில் நம்மளுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருது? நம்மளை யாராவது போட்டு அழுத்துறாங்க, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, எல்லாம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க, மன அழுத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். நம்மளே டெய்லி சொல்கிறோம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு. யாராவது நம்மளை போட்டு அழுத்துறாங்களா டெய்லி? இல்லை, நம்மளோட வாழ்க்கை சூழல் தான். ஒவ்வொரு நாளுமே காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம எதைய பார்க்குறோம், எது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, இப்போ நம்மளோட குடும்ப சூழலை ஃபஸ்ட் எடுக்கலாம். அப்போ நம்ம குடும்பத்தில் நம்ம குழந்தைகள் ஒரு மற்ற குழந்தைகளை மாதிரி படிக்கல அப்படின்னா நம்மளால ஃப்ரீயாக இருக்க முடியுமா? வேலைக்கு போய் கவனம் செலுத்த முடியுமா? முடியாது. அந்த கோபத்தை வெளியே தான் காட்டுவோம். அடுத்தது, ஒரு பொறுப்புகள் ஏற்று வீட்டில் இருக்கிறவங்க செயல்படுத்தலை, எல்லா பொறுப்பும் நம்மளே ஏற்றுக்க வேண்டியது இருக்குங்கிறப்போ வேலைப்பட வரும். அப்போ ஏன் இந்த பொறுப்புகள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதை எடுத்து பிரித்து செய்ய தெரியாது. அப்போ நான் செஞ்சாதான் அது செய்யணுமான ஒற்றை இதுலேயே பிடிச்சிக்கிட்டு ஒன்றையே தொங்கிட்டு நிற்கிறதுனால தான் அவங்களால அது செய்ய முடியாமல் பல சிக்கல்கள் வாழ்க்கைக்குள்ளே தான் ஏற்படுது. அப்போ இந்த வாழ்க்கையில் தடைகள் ஏற்பட்டுச்சுன்னா உங்களால் ஃப்ரீயாக எங்கே போனாலுமே பேசவும் கூட முடியாது. இப்போ யார்கிட்ட பேசினாலுமே தெரிஞ்ச தகவலும் கூட சொல்ல முடியாது, பிளாங்க் ஆகிடும். நிறைய நாங்கள் பார்க்குறோம், எனக்கு எல்லாமே அந்த இடத்துக்கு தெரிஞ்சது, என்னால் பேச முடியல,
என்னால் சொல்ல முடியலன்றாங்க. நாங்கள் நிறைய பகுப்பாய்வுகள் செய்து பார்க்குறப்ப தான் தெரியுது அவங்களுக்கு அது செயல்படுத்த முடியலைங்கிறது. அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதன் அடிப்படையில் தான் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம வந்து டியூஷன் போய் தான் படித்தோம். கரெக்டாக? நம்மளுக்கு டியூஷன் போய் ஒரு சிலர் தான் டியூஷன் போயிருப்பாங்க, எல்லாருமே டியூஷன் போயிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ உங்களோட குழந்தைகள் எங்களோட குழந்தைகளாகட்டும் அவங்களுக்கு டியூஷன் போனால் மட்டும்தான் படிப்பு வருங்கிறது மறைமுகமாக நம்மளுக்கு சொல்லிட்டோம். அது இன்னைக்கு பார்த்தா எம்பிபிஎஸ்க்கு டியூஷன், நீட் முடிச்சு அதுக்கு டியூஷன், ஒரு எந்த ஃபீல்டுக்கு போனாலுமே டியூஷன் படித்தாதான், என்ஜினியரிங் படித்தா டியூஷன், ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும்னா செய்ய தெரியாது, வெளியில் காசு கொடுத்தா வாங்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சுயமாக சிந்திக்கக்கூடிய திறன் குறைஞ்சிருச்சு. ஏன் இந்த திறன் குறைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு கேள்வி கேட்க தெரியாது, பதில் சொல்ல தெரியாது. நிறைய பேர்த்துக்கு கேள்வி கேட்க தெரியும், பதில் தெரியாது. நிறைய பேர்த்துக்கு பதில் மட்டும்தான் சொல்ல தெரியும், கேள்வி கேட்க தெரியாது. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டினிங் ப்ராப்ளம் இருக்கும், கேள்வி கேட்டாலே டென்ஷன் ஆகிடுவாங்க. அந்த கேள்விகள் சார்ந்து ஏன் செய்யலை, ஏன் சமைக்கலை, ஏன் லேட் ஆச்சுன்னா ஹை பிபி ஆகிடும். இது நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அவங்களுக்கு அந்த வார்த்தை வந்து அலர்ஜி வார்த்தைகள். அப்போ இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒவ்வொரு இடங்கள்ல சிக்கிட்டு இருப்போம். இப்போ நீங்கள் நல்லதுக்கு தான் நிறைய விஷயங்கள் வீட்டில் சொல்லுவீங்க, ஆனால் அது பிரச்சனையாக மட்டும்தான் எடுத்து பார்ப்பாங்க. அது எப்போ அவங்களுக்கு புரியும்னா அன்னைக்கே நீங்கள் சொன்னீங்க நான் செய்யலைன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் வருது. அப்போ குழந்தைகளோட படிப்பில் வந்து ஒரு குழந்தை படிக்க முடியல, எழுத முடியல அப்படின்னா அன்றைய காலத்தில் வந்து பின்னாடி சரியாயிருந்தாங்க, அது சரியாச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம குழந்தைகளை நம்ம வளர்த்துறதே இல்லை, மீடியாக்கள் தான் வளர்த்துது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து படிக்க முடியல, எழுத முடியலன்னா பின்னாடி சரியாயிடும் விட்டால் பின்னாடி சரியாய ஆகாது, 100 மடங்கு பிரச்சனை வரும். ஏன்னா இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம் 30 வயசு ஆச்சு வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஆனால் கோல்டு மெடல் எப்படி படித்தாங்க, எப்படி எழுதுனாங்க, எப்படி எக்ஸாமில் பாஸ் ஆனாங்க, எப்படி கோல்டு மெடல் வாங்கினாங்க. அப்போ அவங்க குடும்ப சூழலில் ஒரு கம்ஃபர்டபுள்லேயே வாழ்கிறாங்க. அங்கே போய் அவங்களால எதுவுமே செய்ய முடியல. யாராவது பேசினா அழுகு வந்துடுது, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ அவங்கள நிறைய டயக்னோஸ் பண்ணி தான் அவங்களோட ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மாற்றி அந்த வேலைக்கு தயார் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் நம்ம வீட்டில் அது பெண் குழந்தை, இன்னொருத்தர் வீட்டுக்கு போனால் அது இன்னொரு வீட்டுக்கு மருமகள், ஒருத்தருக்கு மனைவியாக போகிறாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள் ஒரு கல்யாணமாக இருந்த பெண் வந்து சொன்னாங்கன்னா அது சரின்னு கேட்டுட்டு அதுக்கான துறை சார்ந்த நிபுணர்களை அணுகி அதுக்கான ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பெண் குழந்தை லைஃப்பில் ஃபிட் ஆகிடும். இதுக்கு தான் நாங்கள் திருமணத்துக்கு முன்னாடியே ப்ரீ மேரிட்டல் கன்சல்டன்சி சர்வீஸ்னு கொடுத்துட்டு வரோம். அப்போ நம்ம குழந்தை வந்து நம்ம நல்ல முறையில் வளர்த்திருப்போம், அங்கே போய் சின்ன சின்ன சூழலும் கூட எதிர்வினைகள் காமிக்க ஆரம்பிச்சதோ அவங்களால தாங்கிக்க முடியாது. அப்போ இங்கே கூப்பிட்டு சொல்கிறப்ப நம்மளும் ஒன்று சொல்லுவோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நம்ம தானே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், நம்ம தானே பெண் வீட்டார் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா உன்னால் முடியல வந்துடு, இந்த 2 தானே சொல்லுவோம். இந்த 2மே அந்த குழந்தைக்கு பிரச்சனையாக மாறிடும். அப்போ ஒவ்வொரு பெண்ணுக்குமே ஒவ்வொரு திருமணத்துக்கு முன்னாடி ஒரு கைடன்ஸ் கொடுக்குறப்ப அந்த பெண் அங்கே போய் ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்கணும்னு தெரியும், ஒரு சூழலை எப்படி அணுகணும்னு தெரியும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை திருமணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க உங்கள் மகனுக்கு அப்படின்னா அந்த பெண் குழந்தைக்கு வந்து எதுவுமே செய்ய தெரியாது, அதுதான் உண்மை. அப்போ அவங்க பெற்றோர்கள் எதுவும் கூட சொல்லி கொடுக்கலையா? நாங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இவங்களுக்கு செயல்படுத்த தெரியாது. காலையில் அவங்களுக்கு அவங்க வீட்டில் 8 மணிக்கு எந்திரிச்சு பழகிருப்பாங்க, இங்கே வந்து 6 மணிக்கு எந்திரின்னா அவங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனை முடியாது. அப்போ அவங்களோட சூழலை புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட கோவிச்சுக்கிறத விட அவங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் சிகிச்சை கொடுக்குறப்ப அவங்க இந்த லைஃபுக்கு ஃபிட் ஆகிக்குவாங்க. இப்போ எப்படி அவங்க காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சு பழகினாங்களோ அவங்க அம்மா அப்பா எப்படி பழக்கினாங்களோ எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புனாலுமே இங்கே வந்து அவங்களுக்கு சமாளிக்க தெரியாது. ஏன்னா இங்கே சமைக்கிற முறை வேறு, இங்கே அணுகுமுறை வேறு. இங்கே உன் வீடு மாதிரி நீ தாராளமாக ஃப்ரீயாக இருன்னு சொல்லலாம், ஆனால் அந்த பெண்ணோட மனசுக்குள்ளே ஒரு குறுகுறுன்னு எண்ணம் மூடிக்கிட்டே இருக்கும். இயல்பு நிலையில்
இருக்க முடியாது. அதுக்காக தான் அந்த சூழலை சமாளிக்க முடியாமல் அடிக்கடி நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன், 2 நாளைக்கு இருந்துட்டு வரேன், 1 வாரம் இருந்துட்டு வரேன்னா கொஞ்சம் விலகுறாங்க. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க போகிறாங்கங்கிறப்ப சரிட்டு அதுக்கான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறப்ப இந்த லைஃபுக்கு அவங்கள அடாப்ட் பண்ண வைக்க முடியும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லைன்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு தாயுமே நல்லது சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா ஒரு சில தாய்கள் நீ எதுக்கு அவங்க அட்ஜஸ்ட் பண்ற, அப்படி ஒன்றும் வாழ வேண்டிய அவசியமில்லை, வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்தது அப்படி அவங்க பெற்றோர்கள். அப்ப எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்கள் தான். ஒரு வாழ்க்கை சூழலும் சுற்றுப்புற சூழலும் தான் மனிதனை வேறு நிலைக்கு வளர்ச்சிக்கு போகாம வீழ்ச்சிக்கு கொண்டு போகுது. பல உடல் சார்ந்த மனம் சார்ந்த பாதிப்பையும் கூட உண்டாக்கிறது. இதைத்தான் அந்த காலத்திலேயே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. 4448 வியாதிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுல 8 வியாதிகள் மட்டும்தான் பிறவியிலேயே வரக்கூடியது. மித்தம் 4440மே வாழ்க்கை சூழலினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் அப்படின்னா. இப்போ திடீர்னு ஒருத்தர் சுகர்னு டாக்டர்கிட்ட போறாங்க. அவருக்கு திடீர்னு சுகர் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. பல வாழ்க்கை சூழல் தான். ஒரு 30 வயசுல சுகர் சொல்றாங்க. அப்போ 30 வயசுல அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் அவருக்கு சுகரா கன்வெர்ட் ஆகுது. அந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகுறப்ப, அந்த எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான். பேச தெரியாம நிறைய இடங்கள்ல போய் நம்ம பேசுறதுனால தான் சிக்கிக்கிறோம். எந்த இடத்துலையும் அமைதியா இருக்கணும், எங்கே பேசணும்னு தெரியாம நம்ம கிட்ட தான் சொல்ல வர்றாங்கன்னு நினைச்சு நம்ம எல்லா தகவலையும் சொல்லிடுவோம். யதார்த்தமா நம்ம சொல்லக்கூடியதுதான் பல நேரங்கள்ல நம்மளுக்கே பிரச்சனையாயிருது. அது குடும்ப சூழல்ல தான் அதிகமா வருது. அட்வைஸுங்கிறதே பண்ணாது. ஏன்னா எங்க கிட்ட வந்தவங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து சொன்னதுனாலதான் என்னை இந்த படிக்க வச்சு நான் இன்னைக்கு வேலைக்கு போகாததுக்கு காரணம்னு 50 வயசுல வந்து சொல்றாங்க. அப்போ ஒரு வார்த்தை வெல்லும் கொல்லும். அவரவர்களோட எண்ணத்துல என்ன பதிய வச்சிருக்காங்கன்னு தெரியாது. நம்ம நல்லதுக்குங்கிற பேர்ல நம்ம சொல்லக்கூடியது நம்மளுக்கு பிரச்சனையா மாறிடும். அதே மாதிரி ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருமே உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கவே வரமாட்டாங்க. பெரும்பாலும் தன்னோட பிரச்சனையை சொல்லி தான் ஆறுதல் பட்டு தான் சந்தோஷப்படுறதுக்கு மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லுவாங்க. அது கதையா சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்க எதிர்பதில் கொடுத்தீங்கன்னா நீங்க இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொன்னதை அப்ளை பண்ணி ஜெயிக்க மாட்டாங்க. இதுதான் மனிதனோட இயல்பு. இது தவறுன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. இது நண்பர்கள் மத்தியில் மட்டும் கிடையாது, உங்களோட குழந்தைகளுக்கும் இதுதான். எந்த குழந்தையாவது அட்வைஸ் சொன்னா கேட்டுக்கிறாங்களா? கேட்கவே மாட்டாங்க. அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையே இல்லைன்றுவாங்க. அப்ப அந்த குழந்தைகளை எப்படி புரிய வைக்கணும்? அப்ப நம்ம கண்ணு முன்னாடி வீணா போனா நம்ம பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கணுமானா? சொல்றது நம்ம கடமை. அது எப்படி செயல்படுத்தணும்னு 2 தடவை 3 தடவை பாருங்க. அவங்க வித்தியாசமா உங்களுக்கு தெரியுதுன்னா அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் அணுகி வாட் நெக்ஸ்ட், என் குழந்தைய நான் எப்படி கொண்டு போனா பிரில்லியண்டா கொண்டு வர முடியும்னா அந்த துறை சார்ந்த நிபுணர்களை அணுகிறப்ப வளர்ச்சி நோக்கி எடுத்துட்டு செல்ல முடியும். அது சிறு வயதிலிருந்தே கொண்டு வரணும். நாங்கள் இதனாலதான் சொல்லுவோம், 6 மாசத்துக்கு ஒரு தடவை உங்களை உள பகுப்பாய்வு செய்துக்கணும்னு சொல்றோம். இப்போ 3 மாசத்துக்கு ஒரு தடவை சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறோம். கொலஸ்ட்ரால் கரெக்டா இருக்கா, எல்லாமே கரெக்டா இருக்கு. அதே மாதிரி நீங்க நினைக்கிறது பேசுறது கரெக்டா தப்பான உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, மற்றவர்கள் சொன்னாலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால தான் வாழ்க்கையில் நிறைய இடங்களில் ஃபெயிலியர் ஆகிட்டு வர்றோம், அவமானப்படுறோம், துக்கப்படுறோம், துயரப்படுறோம். இது போன்ற பாதிப்புகளிலிருந்து விடுபடுறதுக்கு தான் ப்ரொஃபஷனல் கன்சல்டிங், அதாவது உளவியல் பகுப்பாய்வு. நீங்கள் நினைக்கும் சிந்தனம், எண்ணம், செயல் இவை சரியா தவறா என்பதை உங்களை உள பகுப்பாய்வு செய்து மறுசீரமைக்கும் பொழுது நீங்கள் இந்த உலகத்திற்கு, இந்த லைஃபுக்கு நீங்கள் ஃபிட் ஆக முடியும். அதே மாதிரி நம்ம யார்கிட்ட எடுத்துக்கிறோம்? எடுக்கிறதே இல்லை. நம்மளோட பிரச்சனைக்கு தீர்வு ஒன்னே ஒன்று, கையடக்கத்துக்குள்ள இருக்கிற மொபைல். ஸ்க்ரால் பண்ணா என்ன வேணுமோ கேட்டா சொல்லுது, ChatGPT கேட்டா சொல்லுது. அது எல்லாமே நம்மளை செயல் தடைகளை தான் உண்டாக்கும். உங்களை யாராவது ஆக்டிவேட் பண்றதுக்கு சொல்றாங்களா? எத்தனை மோட்டிவேஷன் டெய்லி கேட்குறோம்.
ஆனால் ஒன்றாவது நம்மளால் செயல்படுத்தி அந்த வளர்ச்சியை நோக்கி எடுத்துகிட்டு வர முடியுதான்னா அவங்க சொன்னதை, அந்த மோட்டிவேஷன் சொன்னதை ஒரு நாள் 2 நாள் செய்வோம், அதிகபட்சம் ஒரு மாதம் செய்வோம். அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா ரிசல்ட் இருக்காது. ஏன்னா செயல் தடைங்கிறது வேறே, செயலை வளர்ச்சிக்கு நோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பல ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ்க்குள்ள நாங்கள் உங்களை பகுப்பாய்வு, உங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளும், நீங்கள் சொல்லக்கூடிய எண்ணம், நீங்கள் எதை எப்படி திங்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களை பகுப்பாய்வு செய்து உங்களை மாற்றுறப்ப நீங்கள் வளர்ச்சி நோக்கி வர முடியும் குறுகிய காலத்திலேயே. அப்போ நம்மளோட ரிட்டைர்மெண்ட் லைஃப்புங்கிறது ஹாப்பியாக இருக்கும். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நல்லதுங்கிற பேரில் எது சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களோட அறிவு பதிவு எப்படி அவங்க ஒன்று நினச்சி ஒன்றை ஃபிட் பண்ணி வச்சுருக்குறாங்களோ அதுக்குள்ளே அமைச்சுக்கிட்டு அது கூட தான் செயல்படுவாங்க. உங்களை அதுக்குள்ளே வரணும்னு சொல்லி தான் போராடுவாங்க. நீங்கள் அவங்கள புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சால் நீங்கள் தான் மிகப்பெரிய எதிராளியாக அங்கே செயல்பட நிலை உருவாகும். அப்போ இவர்களை புரிந்து கொண்டு போராடுவதை தவிர்த்துவிட்டு உங்களை நீங்கள் வளர்த்தி கொண்டால் உங்கள் குடும்பம் வளர்ச்சியடையும். மாற்றம் வேணும்னால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மாற வேண்டும். மெதுவாக உங்களோட சூழலை பார்த்து அவர்களும் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நிம்மதி வேணும், மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை உளப்பகுப்பாய்வு செய்து நீங்கள் நினைப்பது, நீங்கள் பேசுவது, நீங்கள் செயல்படுத்துவது சரியா தவறான ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு அதுக்கான சிகிச்சைகளை எடுக்கிறப்ப நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க யாரையும் திருப்திப்படுத்த முடியாது, அவங்க யாரையும் சந்தோஷப்படுத்தவும் முடியாது. ஆனால் உங்களை நீங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பெரும்பாலும் நம்ம மற்றவங்களுக்காகவே திங்க் பண்ணி மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு உங்களோட சுய சந்தோஷம், உங்களோட சுய விருப்பம் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு வாழ வேண்டிய இந்த நிலையிலிருந்து விடுபட்டு உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் மகிழ்ச்சியாக வைப்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வளர்ச்சியடைவதற்கும் வெற்றியடைவதற்கும் மேன்மையடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளாக எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் புரோகிராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.